மைக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சார். தாவேக தலைவர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து விவாகரத்து மனு அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய்க்கு பின்னடைவு தானே இது? அதாவது பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு இந்த மாதிரி சிக்கல்லாம் வரதான் செய்யும். என்ன பிரச்சனைனா, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்றது சகஜம். ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு சைட்லேருந்து நான் பேசுனது வரைக்கும் என்னென்னா, கூடிய வரைக்கும் அவங்கள சமாதானப்படுத்தி இது பண்ணுறது தான் போயிருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரில, யாருடைய சதி என்னன்னு தெரியல. அதாவது அரசியலுக்கு வந்துட்டா இவருக்கு எதிரான அஸ்திரங்களை பயன்படுத்துவாங்கல்ல. ஆமாம். அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு திருமதி சங்கீதாவை பயன்படுத்திட்டாங்களோ அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்கு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களுடைய அரசியலை தான் நம்ம பார்க்கணும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதை கொண்டு வந்து அரசியலில் திணிக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது. விஜய் அவருடைய குடும்பம் அது எப்போவுமே நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அவர் ஒரு சினிமா நடிகர், ஒரு பிரபலம்ன்றதுனால பல தகவல்கள் அவரை சுற்றி வர்றது இது. அதோடு சேர்ந்து அவர் அரசியலுக்கும் வந்த பிறகு அவருடைய பொது வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருமா, அது தூண்ட முடியுமான்னு தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. டேமேஜ் எப்படி பண்ண முடியும்னு. அவர் தாவேக்க ஆரம்பித்து நல்லா கொண்டு வர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தகவல்ன்றது அவருக்கு ஒரு பின்னடைவாக மாறும் அப்படின்றது எல்லோரும் எதிர்பார்க்குறது. இதில் அவர் கொஞ்சம் மிஸ் ஆகி ஏதாவது வார்த்தைகள் விட்டாலோ இல்லை அறிக்கை விட்டாலோ அது கடுமையான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறது, விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் மற்றவர்களுக்கும் ஃபஸ்ட்டு நிதானமாக அணுகணும். அதே மாதிரி கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவர்கள் பெரும்பாலும் விஜய் பக்கம் நிற்பாங்கன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் தனி மனித வாழ்க்கையை கொண்டு வந்து பெருசாக பேசும்போது ஒரு இமேஜ் அடிப்படும். குறிப்பாக பெண்கள் மத்தியில் அந்த பிரச்சனை சிக்கலாகும். அப்போ அவர் வந்து இந்த விவகாரங்களை அவர்களும் சரி, அவங்க கட்சிக்காரனும் சரி வெகு நிதானமாக கையாள்வதுன்றது ரொம்ப முக்கியம். உங்களில் யார் யோகியர்களோ முதல் கல்லை எடுத்து அடிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஜய் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை என்றாலும் சொந்த விஷயங்களை கொண்டு வந்து பொது வாழ்க்கையில் நம்ம பேச முடியாது. அது சரியான விஷயமும் இருக்காது. அவருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை அவர் சந்தித்து ஒருவேளை அவங்க மனைவி டைவர்ஸ் கேட்டு அவர் டைவர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுடைய சொந்த விஷயம். அதை கொண்டு வந்து விஜயுடைய அரசியல் வாழ்க்கையிலையும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அடுத்த ஒரு 2-3 நாள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன நடந்தது, எந்த நடிகை, இந்த மாதிரிலாம் கொண்டு போவாங்க. அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இதை கொண்டு போய் பெரிய ஒரு விஷயமாக மாற்ற பார்ப்பாங்க. இதே ஒரு நிதானமாக இந்த விஷயத்தை கையாண்டு மிக சரியாக எங்களுடைய குடும்ப பிரச்சனை அது நாங்கள் வந்து அதை எப்படி கையாளுவோமோ அதை நாங்கள் கையாண்டு கொள்கிறோம். அதே நேரம் என்னுடைய அரசியல் வாழ்க்கையும் எதுக்கும் இது இல்லை, இந்த மாதிரி பேச வேணான்ற மாதிரி கொண்டு போகிறது தான் அவங்க தாவேக்க மற்றவர்களும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணால் அது ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படின்றதான் என் போன்றவர்கள் கருத்து. பண்ணுவாங்க, அதுதான் பிரச்சனை. அதனால் இதை விஜய் ரசிகர்களும் சரி, அந்த நிர்வாகிகளும் சரி எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்றதை பொறுத்து தான் இது. ஏன்னா அது தேர்தல் நேரம், கரெக்டாக வச்சு செய்கிறாங்க பாருங்கள். விஜய்க்குன்னு இல்லை, அவங்க ஒவ்வொரு அடியும் எப்படி உள்ளோன்னு தெரியாது. அதற்கேற்றார் மூலம் தான் நீங்கள் போகணுன்றது. அவர்களுக்குள்ளே ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய வெறுப்பு கூட அவங்க இன்றைக்கி மனு போட்டு கொண்டு வந்திருக்கலாம். அதை வந்து எடுத்துக்கிட்டு சொந்த வாழ்க்கையை பெருசாக பேசுகிற அந்த தன்மை இருக்குல்ல, அது வர அடுத்த நாட்கள்லாம் நடக்கும். அதுவும் தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்து இது பண்ணுறது அடுத்த 2 நாள் நடக்கும். இதில் நிதானம் இழந்து போய் வார்த்தைகளை விடுறதோ இந்த மாதிரி அறிக்கை ஏதாவது விட்டு அதை ஒரு பேசு பொருளை ஆக்காமல் தாவேக்கா நிர்வாகிகளும் அவர்களும் தவிர்க்கிறது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். விஜயுடைய அரசியல் வேறு, தனிப்பட்ட வாழ்க்கை வேறுன்ற மாதிரி தான் ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்குறேன். அப்படி தான் எல்லோரும் அணுகணும்னு நான் நினைக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு கார்டு போட்டுக்கிட்டு பெருசாக ஒரு இது பேசிக்கிட்டு இருக்குன்றது ஒரு சரியான விஷயமா இருக்காது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய எல்லாருமே ரொம்ப சரியானவர்கள் இவர் தான் அந்த மாதிரின்னு சொன்னால் நம்ம சமூகத்தில் பேசலாம். எல்லாருக்கும் பின்னாடி ஒரு கருப்பு பக்கம் இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் அதில் கையாளுறதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கும். அதை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. நீண்ட நாட்களாகவே இந்த பிரச்சனை இருக்கா சார்? இருக்கு. அதனால தான் அவங்க வந்து நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்காமல் இருந்தாங்களா? ஆமாம், அவங்களுக்குள்ள ஒரு நீண்ட நாட்களில் ஒரு மன உளைச்சல் ஒரு இது இருக்குது. அது அவங்க குடும்ப பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ சப்போஸ்
அது விவாகரத்துன்னு வந்தால் கூட அது அவங்களுடைய குடும்ப பிரச்சனை, அதை தனிப்பட்ட அவர்கள் விவகாரம். எதிர்கொள்ளும். அதை கொண்டு வந்து விஜய் அரசியலோட இணைக்கிறது, இணைக்கிறது. இந்த வேலை பண்ணுறது வந்து நல்லா இருக்காது. பத்திரிகையாளர்களும் இந்த வேலையை பண்ணக்கூடாது, அரசியல் கட்சிகளும் பண்ணக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் இதை பேசுகிறேன். இது சரியான இதுவாகவும் இருக்காது. ஆனால் செய்வார்கள். இதையும் விஜய் அவரது கட்சியினர் எதிர்கொண்டு சமாளிக்க வேணும். ஆத்திரமூட்டலுக்கு இரையாகக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதனால் இது அவருடைய விவாகரத்து சம்பந்தமான செய்தி பரவுறதுனால நம்ம முதல்ல இது ஆரம்பத்தில் பேசுகிறோம். அடுத்து நம்முடைய வழக்கமான அரசியல் நிகழ்வில் போவோம். அதில் விமர்சனன்றது தனி, வழக்கமான விமர்சனம் மற்ற விஷயங்களை வாசகர்கள் பார்த்துக்கலாம். இது அவருடைய விஜய் பற்றிய விஷயத்தை வாசகர்கள் மற்றவர்கள் எப்படி பார்க்கணும், அது அவருடைய சொந்த வாழ்க்கை. அதை கொண்டு வந்து இதில் பொருத்தக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த இதை பதிவு பண்ணுறேன். திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ், பரபரக்கும் அரசியல் களம். தாய் கழகத்தில் இணைந்தார் அப்படின்றாரு. தாய் கழகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திக தான் தாய் கழகம், திகாவில் தான் திமுக, திமுகவில் தான் அதிமுக, அப்புறம் பல கட்சிகள். அப்போது தாய் கழகத்தில் இணைன்னா ஏன் அது என்ன திமுகவில் இணையிறது? நேராக திகாவில் இணைச்சிட வேண்டியதுதானே. என்னன்னா திகாவில் இணைஞ்சா தேர்தல் நிற்க முடியாது. அவங்க வாட்டில் அந்த பெரியாரிசம் அதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது இவருக்கு புரியவும் புரியாது. அதனால் லாபம் பார்த்து திமுகவில் இணைகிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு, எடப்பாடி சர்வாதிகாரி, அவரால் தென் மாவட்டத்தில் தலைவர்கள் வளர விடலை, அப்படி யாரும் வரதை விரும்ப மாட்டேங்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் தான் தலைவர் தானே, நீங்கள் தானே ஒருங்கிணைப்பாளர் கட்சிக்கு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நீங்கள் என்ன வளர்த்தீங்கன்னு கேட்குறேன். தென் மாவட்டங்களில் தங்கத்தமிழ் அங்கேருந்து என்னை விரட்டிட்டாங்க அப்படின்னு தானே சார் சொல்கிறேன். அதெல்லாம் அப்புறம் முதல் 4 வருஷம் அங்கே தானே இருந்தீங்க, ஒருங்கிணைப்பாளராக அங்கே தானே இருந்தீங்க. 2021 ஆட்சிலாம் போன பிறகு தானே உங்களை வெளியேற்றுறது. நீங்கள் பண்ண வேலைக்கு பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இல்லாத வேலை பண்ணி உங்கள் மாவட்டத்துக்காரு தங்கத்தமிழ் செல்வனே வளர விடலையா? உங்கள் கூட பிரச்சனை பண்ணித்தானே அவர் அமமுக. இந்த சைடு 2 பேர் சேர்ந்துட்டாங்களே சார். மந்தையில் இருந்த பிரிந்த ஆடுகள் மீண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே, பேச விரும்பவில்லையே அப்படின்னு தான் வரும். அப்போ இவரால் இவர் என்ன சொன்னார், இவர் யாரையும் தென்மாவட்டம் வளர விட மாட்டேன். ஆனால் இவரால் தான் தங்கத்தமிழ் செல்வன் அமமுக போனார். அங்கேயும் தாக்கு பிடிக்க முடியாமல் திமுக வந்தார். இப்போ இவர் மறுபடியும் இவர் திமுகவுக்கு போயிருக்காரு. 2 பேரும் அதிமுக வருவாரா? இந்த பிரச்சனை ஆச்சுன்னா ஒருவேளை தங்கத்தமிழ் செல்வன் மாறினார்னா அவர் அதே ஓபிஎஸ் எடுத்து நிற்க வச்சாங்கன்னா தங்கத்தமிழ் செல்வன் ஜெயிச்சிருவார். ஏன்னா அங்கே அமமுக, ஏடிஎம்கே, பிஜேபி 3 சேர்ந்தால் முடிஞ்சு விட்ருவாங்க. அதுக்கு பதிலாக அந்த அவர் ராஜினாமா பண்ணுற எம்பி சீட்டில் டிடிவியை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருவாங்க. அப்போ 2 வகையிலையும் லாபம். தங்கத்தமிழ் செல்வன் இன்றைக்கி முகத்தை பார்த்தீங்களா எப்படி இருந்ததுன்னு? சிரிக்கிற மாதிரி எப்படி முகத்தை வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தார். இதில் இன்னொன்று என்னென்னா, இவர் இப்போ தெரியுதா தென் மாவட்டத்தில் இவர் தானே உருவாக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கில் எல்லாமே ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்த தலைவர்கள் தான். எஸ்பி வேலுமணி, தங்கமணி, மற்ற இவங்கள்லாம். நீங்கள் இது இவர் சொல்கிற தென் மாவட்டங்களில் யாரை வளர விடல? திண்டுக்கல் சீனிவாசன் சீனியர் இருக்கார், செல்லூராஜி இருக்கார், உதயகுமார் லேட்டஸ்ட்டாக வளர்ந்த தலைவர் அவர் இருக்கார், நத்தா விஸ்வநாதன் சீனியர் இருக்கார். எல்லாம் இருக்க தானே செய்கிறாங்க. யார் அழிஞ்சு போயிட்டா? புதுசாக வர தலைவனும் வந்து தான் இருக்காங்க. இவருக்கு என்னன்னா இவர் சுயநலம், இவருக்கு மட்டுமே இவருக்கு பதவி கொடுக்கலன்னு சொல்கிறாரோ? பதவி கொடுக்கல இல்லைங்க, பதவி கொடுக்க கூட ரெடியாக இருந்தாங்களே. இன்றைக்கி போயிட்டு அங்கே துணை போச்சா வாங்குறீங்களா? அதே துணை போச்சில் அதிமுகவில் தரேன்னாங்க. அப்படியே அவர் இல்லாட்டி பொருளாளர் தரேன்னா இவர் எடுப்பார் கைப்பில்லை. வந்தா ராஜாவை தான் அவர் நிற்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. ஏடிஎம்கேக்குள்ளே நீ பிரச்சனை உண்டு பண்ணணும். அதுதான் இவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. அந்த அசைன்மெண்ட்டுக்கு இவர் என்ன வேணால் இயங்கிக்கிட்டே இருந்தார். நான் இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், நான் தான் பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு பவர் இருந்தால் தானே நீங்கள் அதுக்கு போட்டி போட முடியும். எடப்பாடி பழனிசாமி அந்த டீமு இவர் சொல்கிற தென் மாவட்டங்களில் இவருக்கு மரியாதையே கிடையாது. ஒரு கட்சிக்காரன் இவர் பின்னாடி இருந்தானா? எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி கூட இருக்காங்க. அப்போ தென் மாவட்டங்கள்லேருந்து, டெல்டாவிலேருந்து, கொங்குலேருந்து 90% எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிற்கும் போது இவருக்கு இவருடைய பலம் என்னான்னு தெரியும். தெரிஞ்ச இல்லாத வம்புலாம் பண்ணார். நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஆரம்பித்தார். இவருக்கு யார் தெரியுமா ஆதரவாக பேசுனது? மைத்ரேயன் மட்டும். இவர் தூண்டி விட்டு லாஸ்ட்டில் மைத்ரேயன் வந்து சிவி சண்முகத்திட்ட மாட்டிக்கிட்டார். போட்டு அடியடின்னு அடித்தோன்னா இவர் அவரை பார்க்குறாரு. இவர் கண்டுக்கவே இல்லை. அதுதான் இவருடைய வேலை. இவர் நம்பி குரல் கொடுக்க சொல்லுவாங்க. குரல் கொடுத்தா இவர் என்ன பண்ணுவார்? மாட்டிக்கிட்டாங்கன்னா இவர் கண்டுக்க மாட்டார், இவர் ஒதுங்கிடுவார். இதுதான் ஓபிஎஸ். தனக்கு மட்டும் நடக்கணும், தான் பிள்ளைக்கு நடக்கணும். இதுதான்
ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் மாதிரி காமிச்சிக்கிட்டாரு. விசுவாசமாக கூட இருந்திருக்கலாம். ஜெயலலிதா மறைஞ்ச உடனே இவர் அதிமுகவுக்கு விசுவாசமாக இல்லை. அதை கண்டுபிடிச்சனால தான் சசிகலா இவரை முதலமைச்சர் பதவி விட்டு விரட்டி விட்டாங்க. அதுக்கு பிறகு தர்ம யுத்தம் யார் சொல்லி நடத்தினாரு? குருமூர்த்தி சொல்லி குருமூர்த்தியுடைய இவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு குருமூர்த்தி யார்? அப்போ இவர் எடுப்பார் கைப்பிள்ளை தானே. அதற்கு பிறகு கட்சிக்குள்ள பிஜேபியிலேருந்து திணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி திமுக கூட கை கோர்த்துக்கிட்டு அதிமுக கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு வேலை பண்ணார். வேலை பண்ணி இவர் நவுந்துனார். அவர் ஸ்டாலின் மாட்டினார். அவரை தூக்கின்னு வந்து சட்டையெல்லாம் கிழிச்சினார். ஞாபகம் இருக்கா? இவரால் தான் அவர் சட்டை கிழிச்சினார். அதற்கு பிறகு பிஜேபி கூட ஐக்கியமானார். சசிகலா டிடிவி வெளியே போனால் நான் உள்ளே வருவேன்னு சொல்லி அவங்க வெளியேற்றப்பட்ட பிறகு இவர் உள்ளே வந்தார். பிஜேபி இவர் நல்ல பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. ஏடிஎம்கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஆட்சி 4 வருஷம் தொடரணும், மத்திய அரசுடைய அனுகூலம் வேணும் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதில் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் ப்ளஸ்ஸு துணை முதலமைச்சர். பிஜேபி என்ன எதிர்பார்த்தது? நீங்கள் கட்சியை உங்கள் கைக்குள்ளே கொண்டு வாங்க. ஏன்னா பிஜேபியோடைய எடுப்பார் கைப்பில்லை இப்போ அவர். ஆனால் அதுக்கு இவர் பண்ணுறதுக்கு லாய்க்கே இல்லைன்னு தெரியுது. அப்புறம் அண்ணாமலை 1 வருஷ தலைவர், அவர் இவ்வளோ கையில் எடுக்கிறார். ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்லாம் இவர் போட்டி வேட்பாளர் நிப்பாட்டுறாரு. இல்லாத தொல்லைலாம் கொடுக்குறாரு. பொறுத்துக்கிட்டு போகிறாங்க. இவர் கூட சண்டை போட்டு எதிர்கட்சி வேலையை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. இந்த கேப்பில் தான் அண்ணாமலை ஸ்பீடாக அடிக்க ஆரம்பித்து என்ன சொன்னார்? நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி, அதிமுக ஒன்றுமே செய்யலைன்னு. அதுக்கு காரணம் இவரு கூட சண்டை போகிறதுக்கே நேரம் சரியாக இருந்தது. இன்னொன்று, இவர் ஒரு அறிக்கை விட்டு அவர் ஒரு அறிக்கை விடுவார். இவர் டிஎம்கே எடுத்து சட்டசபையில் கோபமாக பேசினா அவர் ஆதரிச்சு பேசுவார். இவர் கட்சிக்காரங்க இது பண்ணால் அதுக்கு முரணாக அவர் பண்ணிகிட்டு இருப்பார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கட்சியோட பிஜேபி விளையாட ஆரம்பித்தோடைய விளைவு தான் அண்ணாமலை ஜெயலலிதாவை பற்றி கண்டபடி பேசுனது, அண்ணாவை பற்றி பேசுனது. இதெல்லாம் பண்ணும்பொழுது இவங்க கண்டிக்கிறாங்க, இவர் கூட கொலாவிட்டு இருக்கார். ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டு கொண்டு வரப்பட்டவர் என் மனைவி ஜெயலலிதாவோட 1000 மடங்கு மேலானவர், தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஜெயலலிதா அப்படின்லாம் அண்ணாமலை பேசினார். அப்போ இவர் வேடிக்கை பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லை. அவர் கூட கொலான்னு இருந்தார். இவங்க சத்தம் போட்டு கேட்டாங்க. ஒரு கட்டத்தில் இப்படி பேசுறதுனால கூட்டணி உடையணுன்னா கூட்டணி உடஞ்சிது. கூட்டணி உடஞ்சப்போ இவர் ஃபுல்லாகவே பாஜக பக்கம் நிற்கிறது, அங்கே போய் தலைவர்களை பார்க்கறது, இவர் தனியாக சீன் போட்டுக்கிட்டே இருக்கிறது. இவர் தனியாக, அதாவது அதிமுகன்ற கட்சிக்குள்ளே இவர் எனக்கு என்னன்னு ஒரு கட்சி நடத்திக்கிட்டே இருந்தார். சட்டசபையில் அந்த வேலையை பண்ணிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் தான் இவர் மேலே ஏதாவது பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும், ஒற்றை தலைமை வந்தால்தான் முடியும்னு எல்லா தலைவர்களும் முடிவுக்கு வந்தாங்க. அப்போ தான் இந்த முடிவுக்கு வந்து கட்சி பிஜேபி உடச்சிக்கிட்டு வெளியே வரும்பொழுது ஒற்றை தலைமை அப்படின்னு முடிவு எடுக்கும்போது தான் தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறார். கேஸு மேலே கேஸு போடுறாரு. அவங்களும் எவ்வளோ போராடுறாங்க. அதுக்கு பிறகு சமாதானம் பேசுகிறாங்க. இன்றைக்கி போய் மானங்கட்டு போய் ஒரு பதவிக்காக நிற்கிறீங்களே, அன்றைக்கி அவங்கள கௌரவமாக வைக்கிறதுக்கு பேசுனாங்க. பொருளாளராக இருங்க, இல்லை துணை பொதுச் செயலாளராக இருங்க, நம்ம ஒற்றுமையாக போகணும். அதெல்லாம் முடியாது. வந்தால் ராஜாவாக தான் வருவேன், அமெரிக்கா மாப்பிள்ளை அதெல்லாம் கிடையாது, ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு. கடைசியில் என்ன பண்ணாங்க? ரைட்டு பார்த்துக்குவோம், வழி நீ பார்த்துக்கன்ட்டு பொதுக்குழு கூட்டுறாங்க. மதுசூதனை இறந்ததுனால புதிய அவைத்தலைவர் வந்து அவர் தான் பொதுக்குழு கூட்ட முடியும். அப்போ பொதுக்குழுவை கூட்டி அவைத்தலைவரை தேர்வு செய்கிறாங்க. அவைத்தலைவரை தேர்வு செய்கிறதுக்கு அந்த பொதுக்குழுவில் இவரும் சேர்ந்து தான் ஒப்புதல் கொடுக்குறது. அது முடிஞ்ச உடனே பொதுக்குழு முடிந்தது, அடுத்த பொதுக்குழுன்னு சொல்லி ஒரு 30 நாள் தள்ளி வச்சு இவருக்கு இவருக்கு பயங்கர கோபம். இவருக்கு நம்மளை சாமர்த்தியமாக காலி பண்ணிட்டாங்கட்டாங்க. ஏன்னா இவரும் சேர்ந்து தலைவரை தேர்ந்தெடுத்துட்டார். கோர்ட்டுக்கு போகிறார். அவைத்தலைவர் தேர்வு செல்லாதுன்னு கோர்ட்டு கேட்குது. என்ன விஷயம்? இந்த மாதிரி பொதுக்குழு நடந்தது, தீர்மானம் கொண்டு வந்தாங்க. யார் பேசுனது? நானும் ஆதரிச்சு பேசினேன், மற்றவங்களும் பேசினாங்க. தீர்மானம் நிறைவேறிச்சு. ஆனால் பொதுக்குழுவை தள்ளி வச்சிட்டாங்களா? எப்போ நடத்துகிறாங்க? அது ஒரு 25 நாள் தள்ளி. ரைட்டு. இப்போ என்ன பிரச்சனை? இது செல்லாது. எப்படி செல்லாது? பொதுக்குழு முறைப்படி கூட்டி நீங்களும் அதில் கலந்துக்கிட்டு தீர்மானத்தை நீங்களும் வழிமொழிந்து பேசி அவைத்தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். அதற்கு பிறகு பொதுக்குழுவை தள்ளி வைக்கிறாங்க. மற்ற தீர்மானங்கள்லாம் அடுத்த பொதுக்குழு கூட தள்ளி வைக்கிறாங்க. இதில் எப்படி நீங்கள் தப்பு சொல்லுவீங்க? அப்போ என்ன பண்ணுறது? அடுத்த பொதுக்குழு கூட்டுறாங்களா, அதில் போய் கலந்துக்குங்க, யார் பெரியவங்கன்னு அடிச்சு காட்டுங்க அப்படின்ட்டு அவைத்தலைவரை கூப்பிட்டு எல்லாருக்கும் நீங்கள் நோட்டீஸ் இது கொடுக்கணும், அழைப்பிதழ். அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும், யாரையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நடக்குது. இதுக்கு நடுவில் அந்த பொதுக்குழுக்கு தடலாம் கேட்குறாரு.
ஒன்றும் கொடுக்க முடியாதுட்டாங்க. காலையில் தடை கொடுத்தாங்க, ஈவினிங் 2 பெஞ்சு ஓகே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கணும். அப்பவும் போய் பேசுகிறாங்க, நமக்கு பிரச்சனை வேணாம், துணை பொதுச்செயலாளர் இல்லை பொருளாளர் இருங்க, முடியவே முடியாதுன்றார். அந்த பேச்சுவார்த்தை குழு 2 ஹவர் காத்து கிடக்குது அவர்கிட்ட பேசுறதுக்கு, வரவே இல்லை வீட்டிலேருந்து வெளியே. இது ஒரு நடக்குது. அதுக்கு பிறகு பொதுக்குழுவை பகிஷ்கரிக்கிறார். பொதுக்குழு நடக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா கட்சி ஆஃபீஸுக்கு போகிறார். அங்கே போய் ஆதரவாளர்கள் வச்சு கட்சி ஆஃபீஸ் உள்ளே பூட்டெல்லாம் உடச்சி உள்ளே போய் ஃபைலுகள்லாம் கொளுத்தி ஒரு இது நடக்குது. அதை தட்டி கேட்க போன அதிமுக நிர்வாகிகளை ஒருத்தர் லோகோ நம்ம பேர் மண்டை அப்படி பொழந்துரும் அடிச்சு, எல்லாம் காயம், ரத்த காயம் எல்லாம். அவங்களாம் ஏற்கனவே இவருடைய ஆதரவாளர் இருந்தவங்க, இவருடைய இதை பொறுத்துக்காமல் வெளியில் போனாங்க. டாக்டர் சுனில்னு சொல்லிட்டு இவருடைய தீவிர ஆதரவாளர் இருந்தவர். இவர் இப்படிலாம் கட்சிக்கு எதிராக பண்ணணும்னா அவங்க அதிமுகவில் இதாகிட்டாங்க, சரியில்லை இவருடைய போக்குன்னு. அந்த டீம் தான் போய் தடுக்குது, சரியில்லைங்க நம்ம பண்ணுறது சரியில்லை. அந்த டீமில் இருக்கிற ஒருத்தரை தான் அடித்து மண்டை போடுகிறாங்க. நல்லா அவ்வளோ நிலத்துக்கு 12-14 தையல் போடுற அளவுக்கு பெரிய இது. அதுக்கு பிறகு இவங்க வழக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இவர் யாருக்கு நெருக்கம், அதனால் எஃப்ஐஆர் போகிறதுக்கு அவ்வளோ லேட்டு, அவ்வளோ பிரச்சனை. கோர்ட்டில் போய் தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எவனாவது கட்சி பிடிக்கல என்ன பிடிக்கலன்னு கட்சி ஆஃபீஸை போய் உடைப்பானா? ஜார்ஜே பிரச்சனை இருந்தப்போ கூட கட்சி ஆஃபீஸை பாதுகாத்தாங்க போலீஸ். அன்றைக்கி டிஎம்ஏ கவர்னர் ஆட்சியே போது அந்த ஆஃபீஸில் யாரும் நுழைய விடாமல் பார்த்துட்டாங்க, பூட்டு போட்டாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட்டு டிஎம் கவர்மெண்ட்டில் இவர் போய் கட்சி ஆஃபீஸ் உள்ளே போந்து உடைச்சார். இவர் எப்படி இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியின் உருவமாக, அப்படியே அமைதியாக பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார். அன்றைக்கி அவர் பண்ண வேலை, அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி 98% ஒரு பொதுக்குழு உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டார். உடனே அவர் கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டுக்கு போயிட்டு நான் அது பொதுக்குழு அவங்க ஏற்கனவே அவங்க அதுக்கு தான் நிலுவையில் இருக்குல்ல, என்னப்பா கூப்பிட்டீங்களா, கொடுத்தோம், எல்லோரும் கொடுத்தோம், இவங்களுக்கு கொடுத்தீங்களா, வந்தாங்க சார், எங்கே ராயப்பேட்டை ஆஃபீஸுக்கு போய் அடிச்சின்னு இருக்குனாங்க சார், ரைட்டு, இது பொதுக்குழு செல்லும். அதுக்கப்புறம் இவங்க ஒரு வழக்கு போடுறாங்க, வேஷ்டி கட்டி சுற்றினுக்கிறாரு, லெட்டர் பேடு பயன்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் அது பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உரிமை மீட்பு வாட்ஸ்அப் குழு தொடங்கினார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் தொடங்கி அதில் இந்த பாதிக்கப்பட்டோர் இருக்காங்கல்ல, இவர் கூட போனாங்கல்ல, அவங்க எல்லாரும் உறுப்பினர் அதில். அதுக்கப்புறம் மறுபடியும் உருட்டிகிட்டே இருந்தார், போய் பார்க்குறது, அமித்ஷாவை பார்க்குறது, இது நான் யார் தெரியுமா அப்படி சீன் போகிறேன், இங்கே டிஎம்கே ஆதரவாக பேசுகிறது. சட்டசபையில் இவர் ஏற்கனவே எதிர்கட்சி துணைத் தலைவர்னால எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் அங்கே உட்காந்து டிஎம்கே புகழ்ந்து பேசுறது. அவங்க கடுப்பாகி துணைத் தலைவராக உதயகுமாரை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு முறைப்படி கொறடா எஸ்பி வேலுமணி போய் லெட்டர் கொடுக்குறாரு சபாநாயகர்கிட்ட. அந்த சீட்டை வந்து அவர் வேற எங்கேயாவது மாற்றி வச்சுட்டு அந்த சீட்டை கொடுங்கன்னு. அதை கொடுக்காம ஒரு 6 மாதம் வரைக்கும் இழுத்தடிச்சு இவர் கடுப்பில் உட்காந்துருப்பார். பக்கத்தில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? இவருக்கு மானரோசம் இருக்காது, மூஞ்ச பார்த்துக்க, அவருக்கு வெறுப்பாக இருக்கும்ல, முது காமிச்சு நின்றுட்டு இருப்பார். அதுக்கே இந்த ஆள் போயிடணும், இதெல்லாம் அசிங்கங்க, நீங்கள் வந்து எனக்கு மாற்றி கொடுங்க, அங்கே அவங்க கட்சியில் துணைத் தலைவர் நியமிச்சிட்டாங்க, அவங்களுக்கு அந்த சீட்டை ஒதுக்குங்க, என்னை மாற்றி கொடுங்கன்னு சொல்லணும். ஆனால் அதே சாந்த சொருபியாக உட்காந்துன்னு சிரிச்சிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஊம குசும்ப வேலையும் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் மாற்றி உட்கார வச்சுட்டாங்க. கட்சியை விட்டு நீக்கப்பட்டவரை பத்திரிகைகள் மூலியமாக ஒரு மாபெரும் தலைவராக டிஎம்கே இது காமிக்கிறது, மாபெரும் தலைவர் அப்படின்னு அங்கே போகிறார், இங்கே வர்றார், ஒவ்வொரு தடவையும் கேட்க வைக்கிறது. அதிமுகவிலேருந்து விலகிய ஓபிஎஸ் சேர்ப்பீங்க. ஒரு நாள் கடுப்பாயிட்டார் இவர், என்ன விலகிய, சும்மா என்ன நான் எவ்வளோ தடவை உங்களுக்கு சொல்கிறது, நீக்குனாங்க அவரா அப்படின்னு. அப்புறம் வழக்கு, பொதுச் செயலாளர் செல்லாது, தேர்வு செல்லாதுன்னு வழக்கு, சசிகலா தனியாக வழக்கு, ரெட்டை இலை முடக்கணும்னு வழக்கு, இவ்வளோ. இதுக்கு நடுவில் ஏடிஎம்கேக்கு எதிராக இந்த 2024 தேர்தலில் பாஜகவோட சேர்ந்துக்கிட்டு ரெட்டை இலைக்கு எதிராக நின்று ராமநாதபுரத்தில் போட்டிட்டார், தோத்துட்டார். துட்டுலாம் செலவு பண்ணியும் 3 லட்சம் வாக்கு தான் வாங்கினார். அது பிஜேபி வாக்கும் அதில் இருக்குது. அதற்கு பிறகு பிஜேபிக்கு புரிஞ்சுதில்ல, 15 சீட்டுக்கிட்ட நம்ம கிடைக்க வேணும் போச்சுன்னு. அண்ணாமலையுடைய இதெல்லாம் தெரியும், அண்ணாமலை கூட சேர்ந்து ஆடினார், டிடிவி அண்ணாமலை. இவர் சொல்லி தான், இவர் இப்படி பண்ணாதான் நான் கட்சிக்குள்ளே வருவேன்னு சொல்லி தான் டிடிவி சசிகலா வெளியே போனாங்க. சசிகலாவுக்கு எதிராக, டிடிவிக்கு எதிராக ஜெயலலிதா மரணத்துக்கு இவங்க தான் காரணம்னு விசாரணை கமிஷன் கோரினார். ஒரு நாள் கூட அந்த விசாரணை கமிஷனில் ஒரு ஆஜராகலை. சசிகலாவுக்கு எதிராக அவ்வளோ குற்றச்சாட்டை வச்சவர் அவங்களோட போய் நின்றுங்கன்னு வணக்கம் போட்டிருந்தாரு, அவங்க கண்டுக்கவே இல்லை.
இந்த மாதிரி தேவைன்னா யாருக்கிட்ட வேணாலும் கை கோர்க்கிற வேலை பண்ணுறது இவருடைய வேலை. இவருடைய வேலை என்னென்னா சுயநலம். கட்சின்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. சுற்றிக்கிட்டு போகிறது வர்றது இப்படியே இருக்கிறது. பத்திரிகைகள் திமுக இவரை மாபெரும் தலைவராக காமிச்சிக்கிட்டு செங்கோட்டையனே காமிச்சவங்க இவங்களன்னா இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது தான் என்டிஏ கூட்டணி மறுபடியும் ஃபார்ம் ஆகுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை தலைவர் பதவி நீக்குங்க, இவங்க 2 பேர் டிடிவி ஓபிஎஸ் பிரச்சனை எங்கள் பிரச்சனை, நீங்கள் யாரும் பேசாதீங்க, அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் கொடுக்காதீங்க, நம்ம மீண்டும் ஒன்றிணைஞ்சிட்டோம், இனி என்ன விஷயம் இருந்தாலும் நம்ம கூட்டாக தான் முடிவு பண்ணோம், அவங்கள வந்து நீங்கள் இது பண்ணாதுன்னா பிரதமர் பார்க்க முடியாதுன்ட்டார். இவர் அப்பாயின்மெண்ட் போட்டு பக்கத்துலலாம் ரூம் போட்டுலாம் காத்து கிடந்தார். பிரதமர் தங்குற ரூம்லாம் பிரதமர் கண்டுக்கவே இல்லை. உடனே இவருடைய சுயநலம் தமிழகத்துக்கு தர வேண்டிய கல்வி நிதியை தரவில்லைன்னு அறிக்கை விடுறாரு. பிரதமர் பார்த்துருந்தா அது வேற மாதிரி பண்ணியிருப்பார். பிரதமர் பார்க்கலன்னொன்னா திமுக ஆதரவாக அறிக்கை விடுறாரு. மறுபடியும் அங்கே போய் அமித்ஷா அவங்களாம் பார்க்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, பொறுமையாக இருங்க, டிடிவிட்ட பேசுகிறோம், சசிகலாட்ட பேசுகிறோம், உங்கள்கிட்ட பேசுகிறோம், கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாக அமையணும், இந்த ஆட்சி வீழ்த்தப்படணும், அதனால் பொறுமையாக இருக்குன்றாங்க. இவர் கேட்காமே இந்த வேலை பண்ணிக்கிட்டே இருக்கார். திடீர்னு போய் ஸ்டாலினை பார்க்குறாரு பையனோட. பார்த்துட்டு அரசியலில் நிரந்தர பகைவர்களோட நண்பர்கள் இல்லைன்றார். இதை ஜெயலலிதா இருந்தப்போ சொல்லியிருந்தோன்னா நீ வீரன். ஜெயலலிதாவால் 3 தடவை முதலமைச்சர் எல்லா இதுவும் பண்ணிவிட்டு அவங்க மறைவுக்கு பிறகு இந்த வேலையை பண்ணிவிட்டு இந்த பேட்டி கொடுத்தா அது எப்படி சரியாக இருக்கும்? அதற்கு பிறகு இவர்கள் வந்து பேச்சுவார்த்தையில் டிடிவி இதுக்குள்ளே வராரு. சசிகலாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அது எப்படி போகும்னு தெரியாது. அப்போ இவர் செங்கோட்டையன் வெளியே வந்ததோட செங்கோட்டையனோடலாம் சந்திக்கிறார். அதை வச்சு செங்கோட்டையனை கட்சி விட்டு நிற்கிறாங்க. டிடிவி சொல்கிறாரு, நான் பேசி இது பண்ணுறேன். அவங்களும் சொல்கிறாங்க, அண்ணாமலை விட்ட சொல்ல வைக்கிறாங்க, உள்ளே வாங்க, 3 சீட்டு நில்லுங்க, பேசுவோம். டிடிவி கூடுதலாகவே நான் அமைச்சர் பதவியை பேசுகிறேன்றார். எதுவும் பண்ணல. கடைசியில் நேற்று கூட அண்ணாமலை பேசியிருப்பார், ஓபிஎஸ் அண்ணனும் சசிகலாவும் கட்சிக்கு வருவாங்க, இந்த என்டிஏ கூட்டணிக்கு வருவாங்க. இவர் யாருக்கும் உண்மையாக இல்லைன்னு தெரியுதா? இப்போது திமுகவுக்கு என்ன பிரச்சனை? காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கட்சியோட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிற திமுக ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நிலைமையை நோக்கி நகரும் போது கொஞ்சம் தன்னை பொதுமக்கள் மத்தியில் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டாங்கன்னா ஓபிஎஸ்லாம் போயிட்டாங்க, திமுக ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இல்லை, இப்போ ஓபிஎஸ் வந்தது திமுக யூஸே இல்லைன்றீங்களா? ஏன்னா ஒரு 4 ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மற்றபடி அவருக்கு நீண்ட நாள் அரசியல் அனுபவம் இருக்குல்ல. செங்கோட்டையன் கூட நீண்ட நாள் அரசியல் அனுபவம் இருக்குது. பாக்கெட்டில் ஜெயலலிதா படம் வைக்க, ஜெயலலிதா அவர்களால் முதலமைச்சர்னு கை காட்டப்பட்டவர் தானே சார் அவர். அதுதான் எடுப்பார் கைப்புள்ளன்றேன்னு. அவர் கதையை சொல்லணுன்னா அவர் ஒன்றுமே கிடையாது. 98 பெரிய குளத்தில் இவர் நிற்கிறாரு, டிடிவி தினகரன். அப்போ இவர் நகர செயலாளர், அவருக்கு ஒர்க் பண்ணுறாரு. டிடிவி தினகரன் பிடிச்சி போகுது, நம்ம சமூகமாகவே இருக்காப்புல, நல்லா ஒர்க் பண்ணுறாரு, நல்லா எல் ஷேப்பில் குனிஞ்சு நிற்கிறாரு, நல்லா அடிமையாக இருக்காருன்னு சித்திட்ட சொல்கிறாப்புல. அவங்களுக்கும் பிடிச்சி போகுது. அப்போ ஜெயலலிதா ஆண்டிப்பேட்டில் நிற்கிறாங்க. அப்போ இவர் தான் தேர்தல் ஏஜென்ட்டு, தலைமை தேர்தல் ஏஜென்ட்டு. அது ஒர்க் பண்ணும்போது இவர் ரொம்ப யோக்கியர் மாதிரி செலவு போக மீதி கொண்டு போய் கணக்கெலாம் வச்சு கொடுக்குறாரு. ஜெயலலிதா பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ நேர்மையாக இருக்கு அப்படியே சசி, என்ன சசி இவ்வளோ நேர்மையாக இருக்கா? ஆமாக்கா, நான் தான் சொன்னேனாக்கா, தம்பி வளைஞ்சி நிற்க சொன்னால் 1 மணி நேரம் ஆனாலும் அந்த எல் ஷேப்பில் அப்படியே நிற்குங்கா, நல்ல தம்பியாகுது. இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு தேவை. 2001 அவங்க டான்சி வழக்கில் நிற்க முடியாமல் போகுது, தகுதி இழப்பு. அதனால் அவங்க பார்க்குறாங்கள, முதலமைச்சர் சிக்கல் இல்லை, திருப்பி தரலன்னா இவர் நிற்க வைக்கிறாங்க. அவங்க மீண்டும் வரும்போது திருப்பி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் இவரை வந்து வருவாய்த்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், பல பதவி கொடுக்குறாங்க. இப்படி தான் இவர் வராரு, மற்றபடி போராடிகள்லாம் வரல. இப்படி வர்றதுனால இவருடைய சுயநலத்தை மறைக்க இவர் அந்த அமைதி வேஷம் போடுவார் பாருங்க, அந்த பொறுமை, அந்த அமைதி, அது நீங்கள் எவனாக இருந்தாலும் இதாகிடுவோம். அதான அரசியல் எல்லாம் பண்ணுறது தானே சார், அது எல்லாரும் பண்ணுறது தான். ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு சர்வாதிகாரின்றார்ல, எடப்பாடி பழனிசாமி மேலே டிஎம்கேக்கு ஏன் கோவம்? மற்றவங்களோட எடப்பாடி பழனிசாமியை மட்டும் பர்சனலாக குடி வச்சு அடிக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஏடிஎம்கே வந்து இதோட ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போய்டுன்னு நினச்சாங்க. இவர் சுயநலவாதின்றது இவர் அவங்க எடுப்பார் கைப்பிலையாக போயிட்டார் டிஎம்கேக்கு. யார்? ஓபிஎஸ். இல்லை செங்கோட்டையன் கையில் கட்சி போயிருந்தாலும் அது ஒன்று பிஜேபி கையில் எடுத்துருக்கோம், இல்லாட்டி கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். எடப்பாடி கையில் போனதுனால ஸ்ட்ராங்காக அந்த கட்சியுடைய அந்த தன்மையோடைய ஜெயலலிதா எப்படி இருந்தாலும் அந்த தன்மையோடைய தொடருது. டிஎம்கேக்கு டஃப் கொடுக்குது. அப்போ டிஎம்கேக்கு என்னடா அழிஞ்சிரும்னு பார்த்தா இந்த ஆள் வந்து நின்ட்டாப்லையே, இந்த டீமே வந்து ஒர்க் பண்ணுது, இதுக்கு தலைமையாக இவர் இருக்கார். அந்த கோவம் தான் எடப்பாடி அழிக்கிறாங்க. அவருக்கும் தான் விசுவாசம் இருந்தது, இவருக்கும் தான் விசுவாசம் இருந்தது. அவரும் தான் அந்த மாதிரி ஜெயலலிதா முன்னாடி நிற்பார், எல்லாம் பண்ணுவார்.
ஆனால் அவங்க கட்சியை கொண்டு போகிற இடத்துல தைரியமாக நிற்கிறாங்களா? 10 தோல்வி பழனிசாமின்னு கிண்டல் பண்ணும் பொழுது 10 தோல்விக்கு அப்புறமா அந்த கட்சியை நிறுத்தி நின்று இன்னைக்கு வெற்றியை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காருன்னா அவன் தலைவனா? இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அண்ணாமலை கையில் கொஞ்சம் குருமூர்த்தி கையில் கொஞ்சம் இவங்க கையில் கொஞ்சம் அவங்க கையில் கொஞ்சம்னு கடைசியில் திமுகலையே எந்த கட்சியை காலமெல்லாம் தாய் கழகன்னு அந்த கழகமே எப்படி உருவாச்சு? அதிமுக எம்ஜிஆரை வெளியே தூக்கி போட்டாங்க. எம்ஜிஆர் இந்த கட்சியை அழிக்கணும் தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். அதனுடைய கண்டினியூஷன் ஜெயலலிதா. அவங்க அதோட கோபமாக அந்த கட்சி இது பண்ணாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் இங்கே அங்கே போயிட்டு இதே உருட்டுன்னா வைத்தியலிங்கமாக இதே உருட்டுறது தாய் கழகத்துக்கு போகணும் போங்க. அப்போ தாய் கழகம்னா தீக்காக்கு போங்க. என்ன இது புது உருட்டு? அதனால் இவர் ஒன்றும் இல்லாமல் செல்லா காசாக போய் வாட்ஸ்அப் குழு நடத்திக்கிட்டு வாட்ஸ்அப் குழுலேருந்து ஒவ்வொருத்தரையாக ரிமூவ் பண்ணி வைத்தியலிங்கம் போங்க, அப்போ மனோஜ் பாண்டியன் போங்க, அவரு போங்க இவரு போங்கன்னு போக கீழே இருந்த எல்லாரும் ஏடிஎம்களை கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் ஒரு 2-3 பேரை கூப்பிட்டுன்னு ஒருத்தர் பார்த்தீங்களா அவன் தான் உண்மையான அதிமுக தொண்டை. ஜெயலலிதா இருந்த இடத்துல ஸ்டாலினா அதோட நான் அரசியல் துறவரம் போகிறேன்னு போயிட்டாப்புல. நான் அரசியலேருந்து விலகுறேன்னு விலகிட்டாப்புல. இவர் கட்சி எம்எல்ஏ அவன் தான் அதிமுககாரன். இவர் சுயநலம் ஒன்று தான். அது ஏடிஎம்கே டிஎம்கே அதெல்லாம் கணக்கு இல்லை. இந்த மாதிரி ஆட்கள் தான் துரோகிகள். நாளைக்கு இதே டிஎம்கே கவுத்தி விட்டு வெளியே வந்துடுவாங்க. டிஎம்கே தோத்துச்சுன்னா இவர் வேலைக்கு ஆக மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வசனம் பேசிட்டு வெளியே வந்துடுவார். சரி சார், இப்போ ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் வந்து முறைகேடு சம்பந்தமாக ப. சிதம்பரம் அவர்கள்ட்ட விசாரணை எடுத்த இடி வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. என்ன நியூஸ் சார் அது? ஏன் இப்போ அந்த நியூஸ் வந்து வெளியில் வருது? வெளிநாட்டு நிதிகளை கையாளுறதுல வந்து பெரிய ஒரு இது வந்து ஸ்கேம் வந்து விசாரணை அனுமதினுவாங்க, ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் சொல்லிட்டு. அது இந்த அரசு ஊழியர்களுக்கு எதிராக பணம் அந்த துறை வந்து அனுமதி கொடுக்கணும். அதனாலே நின்றுட்டு இருந்தது. சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முடியாமல் இருந்தது. அதாவது அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண முடியாமல் இருந்தது. பிப்ரவரி 26 வந்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் பர்மிஷன் கொடுத்துருச்சு. அந்த துறையில் இவங்க வாங்கினதுனால டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் வாங்கி எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ரோஸ் அவென்யூ அந்த இது நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம். அதனால் சில வருஷமாக அப்படியே முடங்கி கிடந்த அந்த இதுக்கு அது எல்லாமே எலெக்ஷன் டைம்லேயே வருது சார். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? அதான் பர்டிகுலராக ஏதாவது இல்லை இவங்க இவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க பர்மிஷன். அந்த துறை வந்து உள்துறை அமைச்சகம் பர்மிஷன் கொடுக்குது. ஏன்னா ஒரு எம்பி, முன்னாள் உள்துறை அமைச்சர் ப்ளஸ்ஸு நிதி அமைச்சர் அதுன்னு இந்த பர்மிஷன் வந்தோடனே இவங்க நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க. நீதிமன்றம் ஓகே கொடுக்குது. இதில் என்ன இது இப்போ அப்போலாம் இல்லை. அது அந்த கேள்வி அந்த பர்மிஷன் ஏன் கரெக்டாக இப்போ கேட்குறாங்க, இப்போ சாங்ஷன் ஆகிருக்கு. அதுக்காக அவர் நேர்மையாளர்னு ஆகிடுவாரா? சொல்லுங்க. இல்லை கேட்குறேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நேர்மையாளர் ஆகிடுவாரா? இல்லை வழக்கு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்தால் அது தப்பா? நடவடிக்கை போய்கிட்டு இருக்குது, இந்த நேரத்தில் வருது. அதுன்னு இந்த நேரத்தில் வருதுன்னா நடவடிக்கை தானே, அது தப்பு இல்லாத ஒன்றா, முறைப்படி தானே வருது. அப்போ அதில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்தால் அது தப்பான்னு கேட்குறேன். இந்த நேரம் அந்த நேரம்னு என்ன நீங்கள் முடிவு பண்ணுறது? இன்னொன்று இது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? இது சட்டசபை தேர்தல் தானே. அப்புறம் என்ன? இது ஒரு வகையில் திமுக லாபம். காங்கிரஸ் இதை காரணம் காட்டியே காங்கிரஸ் பார்த்தீங்களா அப்படின்னு மிரட்டி சீட்டு கம்மியாக தரேன்ற மாதிரிலாம் வாங்குவோம். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அதுன்னு. அந்த டைமில் இவங்க என்ன சொல்கிறாங்க, அது நிதி அமைச்சருடைய அந்த பிபி அந்த குழு தான் முடிவு பண்ணது, நாங்கள் இல்லைன்னு. அது வழக்கு விசாரணை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி போகிறதுல அது வரும். அதனால் இந்த வழக்கு இது வந்து ஒரு இது. சரி சார், இப்போது திமுக காங்கிரஸ் இடையே அந்த தொகுதி பங்கீடு அது எந்த லெவலில் சார் இருக்குது? இன்றைக்கி கூட வந்து ராகுல் காந்தியிடம் போய் கெஞ்சும் அளவில் இருக்குது. ஆமாம், கனிமொழி அவர்கள் வந்து டெல்லி சென்றிருக்காங்க. ராகுல் காந்தி நான் நேற்று பேசினேன்ல, பிரியங்கா 2 பேருக்குமே இப்போ இஷ்டமே இல்லை திமுக கூட இருக்கிறது. ஆமாம், இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி அறுவருக்கு மாதிரி ஆயிடுச்சு. அடப்பாடா இவங்கள இவ்வளோ திமிர் பண்ணுறாங்க, நம்ம தேவையில்லை அப்படின்னு. இன்னொன்று அங்கே பேசினோன்னா லாப நஷ்டம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் தாவேகா கூட போகிறது அவங்க லாபம். நிதி பிரச்சனையை தவிர தாவேகா கூட போகிறது பெரும் லாபம். அந்த கட்சிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அதெல்லாம் இது. ஆனால் காங்கிரஸ் போனால் ஏதாவது கொஞ்சம் தள்ளி தேர்த்தின்னு உள்ளாட்சி தேர்தலில் கொஞ்சம் தலை எடுத்துட்டோன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்துக்கலான்னு. இப்போ காங்கிரஸ் நேற்று சொன்ன மாதிரி பிரியங்காலாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இவங்க கூட நம்ம இருந்தால் எந்த ஸ்டேட் எலெக்ஷனுக்கு போனாலும் பிஜேபி சனாதன எதிர்ப்பு கும்பல் திமுக அந்த கும்பல் கூட இருக்கிற காங்கிரஸ் இங்கே வருதுன்னு திருப்பி விட்டுறாங்க. எங்கே போனாலும் அந்த வாதம் எடுப்படுது, பீகார் எலெக்ஷன் உட்பட. அதனால் இவங்களையே நம்ம சிலுவை தூக்கி சுமக்கணும். இப்போவே நம்ம தாவேகா தயார் பண்ணோன்னா நமக்கு எந்த காலத்துனாலும் யூஸு அப்படின்றதுனால உறுதியாக நிற்கிறாங்க. அதுக்கு இவங்க இப்போ இறங்கி வந்து வாங்க தலைவரை பேசலான்னு, அதுக்கு யார் யார் கருவி செல்வ பெருந்தகை அப்படி கூப்பிட்டு வரனா இவங்க தலைக்கு மேலே ஏறி நிற்கிறாங்க. அதாவது பேச்சுவார்த்தையே நடக்காமல் முறிகிற அளவுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலைலாம் பண்ண. நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, ஜோடங்கர் வராரு, ஆமாம், மார்கரெட் ஆல்வா, நிவேதிதா ஆல்வான்னு அவங்க வராங்க.
செல்வ செல்வ பெருந்தகை பெருந்தகை, அவர்களும். அந்த இவர் எஸ்எல்பி சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார், அவர் எதிரானவர், திமுக எதிரானவர் தெரியும்ல, ம். அவரும் அழகிரி தான் ஆரம்பித்தாங்க. கரும்பு சாறு உங்களுக்கு, சக்கா எங்களுக்கான ஆரம்பிச்சது இவர் தான். அப்போ இவங்க என்ன இது இப்போ இவரெல்லாம் போட்டு அனுப்புகிறாங்கன்னா, 45 சீட்டு கொடு, 45 சீட்டு. ராஜ்யசபா கொடு, உள்ளாட்சியில் 20% கொடு, ஆட்சி பகு அதிகார பயிரெலாம் வேணாம், நான் இதை பண்ணு அப்படின்னு மிரட்டுற அளவுக்கு. இல்லைன்னா போ நான் கிளம்புறேன், போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு இன்னொன்றா ரெடியாக இருக்குல்ல. 45 சீட்டு கொடுத்தா உங்களுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கா சார் உங்கள்கிட்ட? அதெல்லாம் அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம், இப்படிதான் கணக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் பார்த்தது 2011 பார்த்தோம் நம்ம. 63 சீட்டு கொடுத்தாங்க, ஆனால் ஒன்றும் அந்த அளவுக்கு ஜெயிக்கலையே. நீங்கள் ஜெயிக்க விட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒழுங்காக ஒர்க் பண்ணால் நாங்கள் ஜெயிக்க போகிறோம். அதெல்லாம் இருக்குல்ல. சரி 20% கொடுங்க உள்ளாட்சி தேர்தலில். உள்ளாட்சி தேர்தலாம் முக்கியம் ஒரு கட்சிக்கு. பேஸில் இவங்களை யாரையும் விடவே மாட்டாங்க திமுக. அப்போ அதை நீ கொடுன்னு ராகுல் காந்திலாம் அதில் உறுதியாக இருக்கார். இன்னொன்று, ராகுல் காந்திக்கு தாவேகா கூட போகணுன்னு ஆசை. அப்போ இவர்கள் நேற்று அந்த பார்த்தீங்கன்னா ஆசை பொதுவாக வந்துச்சா இல்லை திமுக எதிர்ப்பால் வந்துச்சா? ரெண்டும், இதுவால் அதுவா, கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, வந்துச்சு, அவ்வளோதான். இன்னொன்று, அங்கே புஷியானந்த் இவங்கெல்லாம் பேசி எல்லாம் காங்கிரஸுக்கு எவ்வளோ தொகுதி ஒதுக்கணுன்ற உட்பட அவங்க ரெடி பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்கிற நேரத்தில் ராகுல் காந்தியை சமாதானப்படுத்தினாதான் நாளைக்கு வர்ற குழுட்டு எதாவது பண்ண முடியும்னால ராகுல் காந்தியை சமாதானப்படுத்த கனிமொழியை அமைச்சிருக்காங்க. இதே எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் பேசினார்னா அடிமை அதிமுக, கட்சியுடைய இதுவே அமித்ஷா திமுகவாக இருக்குது. அப்போ இன்றைக்கி ராகுல் திமுகன்னு சொல்லலாமா? போய் அனுப்புகிறீங்களே, அதுக்கு பேர் அடிமைத்தனம் இல்லையா? இந்த மாதிரி நிலமையில் பெரிய சிக்கலில் திமுக மாட்டிக்கிட்டு இருக்குது. கூட்டணி கட்சிகள் நீங்கள்லாம் முடிராசா வாங்க பேசலாம், அவங்களுக்கு முடியுங்க. விசிகே கூட மார்ச் 2ஆம் தேதி கூட்டம், நேற்று கூட நீங்கள் கூப்பிட்டு இருக்காங்க போகல அப்படின்னு சொன்னீங்க. 2ஆம் தேதி கூப்பிட்டுருக்கதா நியூஸ் வந்துருக்கு. அது முடிங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு வாங்க. 2ஆம் தேதி தள்ளி வைப்பாங்க, இல்லை போயிட்டு முதல் சுற்று பேச்சுவார்த்தைன்னு வருவாங்க. அதெல்லாம் உடனே முடியுமா? நான் தான் சொன்னேன்ல, பிப்ரவரி மாதம் சண்டை மாதம் முடிஞ்சு மார்ச்லேயும் அது தொடரும். இவங்களுக்கு என்ன நெருக்கடி வரும்? சீக்கிரம் முடிங்க, தேர்தல் அறிவிச்சிட்டான்னு இதே பேசுவான் அப்படின்ட்டு போவான். இதான் நடக்குது. சரி சார், அடுத்து வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பேசும்போது சொன்னாங்க, அந்த மாதிரி அதிமுகலேருந்து டிவிகேக்கு போனவங்க வந்து அங்கே உரிய மரியாதை கொடுக்கலன்ட்டு திருப்பி அதிமுகவுக்கே வரதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை சொல்கிறார்? செங்கோட்டையன் என்ன தான் சொல்கிறார்? செங்கோட்டையன் அவர் உட்பட போனவர்கள். மனம் திருந்திய மைந்தன்னு பழைய கதை ஒன்று இருக்கும். அவன் அப்பாவுக்கு அந்த பையனை பிடிக்கும், எல்லா சொத்துக்கத்தெல்லாம் கொடுப்பாரு. போயிட்டு ஏதாவது பண்ணிட்டு செலவழிச்சிட்டு ஊதாரியாக பண்ணிட்டு வருவான். இன்னொரு பையன் ஒழுங்காக உழைச்சிக்கிட்டே இருப்பான். இவனோட உழைப்பையும் சேர்த்து அவர் கொடுத்துட்ருப்பார். அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனம் திருந்திய மைந்தர்கள் இப்போ அங்கே மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ போயிட்டோமே, துபாய்க்கு போகலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இங்கே வந்து ஒட்டகம் மேய்க்க விட்டாங்களேன்ற மாதிரி. அம்மா படத்தை கூட வைக்க முடியல, பேச. ஆனால் அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் என்ன மரியாதை கொடுத்தீங்கன்றது எனக்கு தெரியும், நான் அதை பற்றியெல்லாம் பேச விரும்பலன்னு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்கிறாரு. அவர் என்ன மரியாதைனா, கட்சியில் அமைச்சர் பதவியை தூக்கி விட்டாங்க ஜெயலலிதா, மாவட்டத்தை பிடிக்கிட்டாங்க, மீண்டும் அமைச்சர் மீண்டும் மாவட்டத்தை கொடுத்து மரியாதை வச்சுருந்தாங்க. அப்போ என்ன மரியாதை சொல்லுங்கள்? ஜெயலலிதா பிடிங்கி 4 வருஷம் உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே. 2016 ஆட்சியிலையும் கொடுக்கலையே. 17 இவர் வரும்போது தான் அமைச்சர் பதவி கொடுக்குறாரு. இதை விட வேறு என்ன வேணும்? இவர் நடிக்கிறாரு. ஓபிஎஸ்சி இவங்களாம் இதான் வேலை, இவங்க அஜெண்டா பிரகாரம் இயங்குறது. நீ போயிட்டாங்க முடிக்கிறாப்புல பேசியிருப்பார். ஒரு வேளை டிடிவியே பேசியிருப்பார், திருப்பி கூட்டம் நான் திரும்பி வரேன், எனக்கு அதே மரியாதை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. அதை விட இங்கே மரியாதை கம்மியாக இருக்கிறதுனால தான் திருப்பி ஒரு பேசு வருதோ. நான் யாருன்னா கல்யாண மாப்பிள்ளை கதை சொன்னேன்ல, சோறில் மூஞ்சி தெரிஞ்சா வந்துருங்க. நீ என்னதான் நீ அங்கே சோறு சாப்பிட்டாலும் என்னதான் இது பண்ணாலும் அது போன வீடு, மாமியார் வீடு, இதுவும் சொந்த வீடு. அடிச்சுட்டு போகிறனாலும் நீங்கள் தான் இதாக திரும்ப வந்துருக்கலாம். அதனால் சொல்கிறாங்க, அது வராங்களான்னு தெரில. தோற்று போனால் இன்னும் மரியாதை குறைஞ்சிரும். ஒருங்கிணைப்பு, நான் திரும்பி சொல்கிறேன்ல, ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இவர். இது வரைக்கும் சேர்ந்து ஒரு 4-5 மாதம் இருக்குமா? இவர் அந்த கூட்டத்தை இவர் பார்த்தது கூட இல்லை. அந்த கூட்டத்தில் உறுப்பினர்கள் உட்கார வச்சு பேசினது கூட இல்லை இவர். இப்படி ஒரு கட்சி அது. அதனால் புஷி ஒரு பக்கம் காலி பண்ணுறது, ஜான் ஒரு பக்கம், யாருமே அவர் சாக்க மாட்டேங்கிறாங்க. ஏய் பழையாளியா, பெருசியா, அனுப்பியா, பூமரியா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணுறாங்க. இவர் கூட சேர்ந்து மற்றவங்களையும் அந்த இதில் மனசு வந்து போயிருக்காரு, தெரியாமல் வந்து வாக்கப்பட்டோம் அப்படின்ற மாதிரி. சரி சார், இப்போ டிவிகே வந்து எஸ்ஓபி வந்து சரியாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க எஸ்ஓபி வந்து. கோர்ட்டு என்ன கேட்குது? எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ரோட் ஷோ வேணான்ட்டு. இவர் மட்டும் ஏன் ரோட் மட்டும் என்ன ஸ்பெஷலான்னு கேட்குறாங்க.
எங்களுக்கு பேச ஏன்னா வராது. இவங்களுக்கு தான் மாநாடு நடத்த பர்மிஷன்லாம் கொடுக்குறது இல்லையா சார்? எங்களுக்கு பேச வராது. மாநாடு நடத்த பர்மிஷன் கொடுக்கலையா? அவங்க அப்படிதானே சொல்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. 24 மணி நேரத்துக்கும் குறைவா தான் எங்களுக்கு ஆட permission தெரியாதவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மேடையில் எல்லாம் ஆடுவாங்களாம். நீ ஏன்டா ஆடலைன்னா, ஏன் மேடை கோணலாகுதுண்ணா, உனக்கு ஆட தெரியாதுன்னு சொல்லு, மேடை கோணல்னு சொல்லாதுண்ணா. அந்த மாதிரி பேச வராது. பேச வராதவர் இந்த மாதிரி ஆட்டின் காமிச்சிட்டு கும்பல் சேர்த்துக்கின்னு போயிட்டு பிளாஸ்ட்டு காண்டுன்றது கெட்ட வார்த்தையாம் வட இந்தியாவில். எனக்கே தெரியுது, இப்போ தான் நானே கேள்விப்படுறேன். இந்த பளிச்சு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு தலைவனா? அதனால் அவருக்கு வராத வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போயிட்டு நீதிமன்றத்தில் போய் உருட்டிக்கிட்டு பர்மிஷனு பொதுக்கூட்டத்துக்கு கேட்டால் கொடுத்துருவாங்க. நீ செயல் வீரர்கள் கூட்டம்னா எவ்வளோ பேர் வருவான், எப்படி வருவான், என்னென்ன போட்டிருக்க, என்ன ஏற்பாடுன்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்க ஒரு கூட்டத்துக்கு ஒருத்தர் 2 பேரையாவது அமுச்சிட்டு இருக்காங்கல்ல மேலோக பதவிக்கு. அப்போ போலீஸ் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணும். இல்லை அவங்களும் சேர்ந்தானே போய் நிற்கிற மாதிரி இருக்குது. கரூர் சம்பவத்தில் போலீஸும் தானே இப்போ அதில் சிபிஐ விசாரணையில் வராங்க. ஆமாம். அப்போ நீ பண்ணுறதுக்கு நாங்களும் மாட்டுக்கணுமா? வேலூரில் 5000 பேர் நீங்கள் சினிமா டிக்கெட்டுக்கு கேட் திறந்த மாதிரி உள்ளே ஓடியாரானுங்க. ஓடி வந்து என்ன அப்படின்னா இவர் வீர உரை ஆட்டுறாரு. அவங்க வந்து கேட்க வர்றாங்க. என்னன்னு கேட்டால் அவரை பார்த்துட்டேன், ஃபோட்டோ பிடிச்சிட்டா போதும், பார்த்துட்டா போதும் அப்படின்னா, இந்த கும்பலை நெறிப்படுத்துகிற வேலை யாருக்கு இருக்குது பொறுப்பு? அவங்களுக்கு தானே இருக்குது, கட்சிக்கு தானே இருக்குது. ஆமாம். ஆனால் அவனை அப்படியே சொல்கிறாங்களே, சொல்லாமல் இல்லை சார், சொல்லாமல் இல்லை சொல்லிட்டு தான் கல்லால் அடித்து விடாதீர்கள் அப்படின்னு. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வராங்கன்னா குழந்தைய கூப்பிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வரும்போது நம்ம தான் குழந்தைகிட்ட சொல்லணும், அந்த வீட்டில் பொருள் அங்கங்கே இருக்கும், எதையும் போய் நோண்டக்கூடாது, கம்முன்னு உட்காந்துருக்கணும் அப்படின்னு. வந்தவொடனே எனக்கு என்னென்னா அது கண்ணாடி ஒரு இதை எடுத்து பாட்டில் ஒரு கண்ணாடி பொம்மை இருக்கும், தூக்கி இப்படி ஆட்டி இருந்ததுன்னா அந்த வீட்டுக்காரங்க நெஞ்சு இப்படி ஆடும் உள்ளுக்க. இவங்கள்ட்டையும் சொல்லி கண்டிக்க முடியாது, குழந்தையும் கண்டிக்க முடியாது, நைஸாக அப்படியே வாங்கி வைப்பாங்க. அதெல்லாம் வேறு தரமா அப்படின்னு வாங்கி வைப்பாங்க. முடியாது, எனக்கு இதுதான் வேணும்னு தூக்கம். அப்போ யார் இந்த இடத்துல கண்டிக்கணும்? இவங்க தான் கண்டிக்கணும். இல்லை அடுத்த வீட்டுக்கு கண்டிக்கலன்னு சொல்கிறீங்களா? இது கண்டிப்பது போல் கிடையாது. அந்த பாட்டில் வை, அங்கிள் கோச்சிக்குவாங்க, ஐயோ உழுந்துரும் அப்படின்ட்டு மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னா, அந்த மாதிரி கண்டிக்கிறது இருக்குல்ல. நம்ம ரொம்ப பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். வீட்டில் துட்டு நம்ம வாட்டில் எங்கேயாவது போட்டு வச்சுருப்போம், வரது எல்லாத்தையும் வாரி பாக்கெட்டில் போட்டுக்கோம் அந்த குழந்தை. நம்ம போய் பாக்கெட்டில் போட்டுக்குது எல்லாத்தையும் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. நான் இன்னொன்று ஏதாவது பொருள் எடுத்து வச்சுக்கோம், அப்போ நம்மளால் கேட்க முடியாது, என்னடா அல்பத்தனமாக இருக்காங்களேன்னு. ஆனால் அந்த பொருள் நம்ம இஷ்டப்பட்டு வாங்கி வச்சுருப்போம் ஆர்டர் கிட்ட கொடுத்து. அப்போ நீங்கள் போகிறவங்க தான், அந்த பேரண்ட்ஸ் தான் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கூடாது, அது அவங்க வீட்டு பொருள். எப்படி நீங்கள் அனுமதிச்சா என்ன ஆகும்? அந்த குழந்தை எங்கே போனாலும் எடுத்து வைக்க ஆரம்பிக்கும், அடுத்தவங்க பொருளாக நம்ம பொருள்னு எடுத்து உரிமை கொண்டாட ஆரம்பிக்கும், அது திருட்டில் போய் முடியும். அப்போது கண்டிக்கிற இடத்துல இருக்க பேரண்ட்ஸ் தான் கண்டித்து வழிப்படுத்தணும். அரசியல் கட்சிகளும் அப்படி தான், நம்ம தொண்டர்களை நம்ம தான் வழிப்படுத்தணும், நேர்வழிப்படுத்தணும், நெறிமுறைப்படுத்தணும். ஆனால் நான் அவன் ரேஞ்சுக்கு இறங்கி தான் பேசுவேன், காண்டுன்னுவேன், புளிச்சுன்னுவேன், பிளாஸ்ட்டுன்னுவேன், பவளவிழா பாப்பான்னுவேன். கேட்டால் அவன் ரேஞ்சுக்கு தான் நான் பேசி ஆகணுன்னா டீகோடு பண்ணுவேன் படத்தை எடுத்துக்கிட்டு இப்படிலாம் சொன்னால், அப்போ காலகாலத்துக்கு அந்த கட்சி அப்படி தான் இருக்கும். ஒரு வேட்பாளர்கிட்ட நேற்று பேசியிருந்தேன், சார் எல்லாம் ஓகே சார், இந்த கட்சிக்கு பெரிய அளவு ஆதரவு இருக்குது, எனக்கு ஓட்டும் கிடைக்கும், ஆனால் அந்த கொண்டு போய் ஓட்டாக வாங்குகிற அந்த வேலை இருக்குல்ல, மக்களை கூட்டு வந்து ஓட்டு போட வைக்கிற வேலை, அதுக்கு இந்த கட்சியில் ஒன்றுமே இல்லை சார். இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன வருது, கட்சிக்கிட்ட அனுமதி வாங்கி தான் பேட்டி கொடுக்கணும் மற்றது. நான் சமூக வலைதள காலம், இப்போ நீங்கள் தேர்தலில் வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டிங்கன்னா அவங்க போய் இப்போ எல்லாரும் பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுப்பாங்க, பேட்டி வர வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்தால் தான் பொதுமக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும். நீ எதுவுமே பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் எங்கள்கிட்ட பர்மிஷன்கள்னா தேர்தல் முடிஞ்சிடும். இல்லை எதுக்காவது வான்னு கூப்பிட்டா வரதில்லை. இதை ஏதாவது நிகழ்ச்சி நடத்தணும்னு வேட்பாளருங்க கேட்டால் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி தான் அவன் ஷைன் பண்ணுவான்? இன்னும் 50 நாள் தான் இருக்கு, அது வரையும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பயந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 மணி ஆனாலும் சரி 2 மணி ஆனாலும் சரி தைரியமா போயிட்டு வரலாம், உங்களுக்கு துணையே எங்க தலைவர் நிற்பாரு அப்படின்ட்டு பொது செய்தி. அதுக்கு தலைவரே வரணுமே. இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணிதான் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிராமமா வராருல. எலெக்ஷன் முடிஞ்சாப்புல இல்லை, முதலமைச்சர் ஆக்கினா அவர் வர. எலெக்ஷன் முடிஞ்சு இல்லை, முதலமைச்சர் ஆக்கணுமா? முதலமைச்சர் ஆகிறதுக்கான வேலையை செய்யணும்ல. நீங்கள் பம்பரமாக இயங்கணும், எல்லாருக்கும் நீங்கள் பேட்டி கொடுக்கணும், பண்ணணும். வேட்பாளர் அந்த இடத்துல அறிமுகமாகணும், எப்படி அறிமுகமாக முடியும்? அந்த வேலையை செய்து கூட தொடங்காமலையா சார் இருப்பாங்க? கிடையாது, பர்மிஷன் வாங்கணும். ரெண்டாவது, இது வரைக்கும் வேட்பாளர் பட்டியலை ரெடி பண்ணல இவங்க, பண்ணி அறிவிச்சு அவனை கொண்டு போய் சேர்க்கணும். மற்ற கட்சியெலாம் இவன் தான் வேட்பாளர் தெரியும், அவன் ஏற்கனவே அறிமுகமாக இருப்பான், இல்லை போட்டிகிட்டு இருப்பான், ஏதோ ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் திடீர்னு டி நகரா அப்புனு வேட்பாளர் அப்படின்னா அப்புனு யாருன்னு ஜனங்களுக்கு தெரியணும். அப்போ ஒரு பத்திரிகையில் 4 பத்திரிகையில் ஏதாவது பண்ணி வர வைப்பார், பேட்டி கொடுப்பாரு, டிவியில் இது பண்ணி இந்த மாதிரி ஏதாவது வந்தால் தான் வரும். போஸ்ட் அடிச்சு ஓட்டுறது, 2 மீட்டிங் போடுவார். ஒரு இப்போ நோம்பு டைமாக இஃப்தார் விருந்து அவரே ஏற்பாடு பண்ணி ஜனங்களை இது பண்ணுவார், பள்ளிவாசலில் போய் தான் அப்படி தான் பண்ணால் தான் முடியும். இதெல்லாம் போகக்கூடாது, இந்த கூட்டம் நடத்தக்கூடாது, எங்களை கேட்காம எதுவும் பண்ணக்கூடாதுன்னா வீட்டில் தான் உட்காந்துக்கணும்.
புரியுதா? இது மாதிரி பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன்னா எப்போ தான் நீங்கள் களத்துக்கு வருவீங்க, பண்ணுவீங்க? உங்கள் தலைவரும் வரமாட்டார், வேட்பாளரையும் செயல்பட விட மாட்டீங்கன்னா எப்படி அது? எவனோ ஒருத்தன் ஏதோ உளறி வச்சான்னு சொல்லிட்டு யாருமே பேசக்கூடாது, தலைமையிட்ட பர்மிஷன் வாங்கினா தலைமையிட்ட எழுதி கொடுத்து பர்மிஷன் வாங்குறதுல தேர்தல் முடிஞ்சிடும். சரி, இதுக்கு நான் பர்மிஷன் வாங்குறேன், ஒரு 4 நாளில் கொடுத்துட்றீங்க. இன்னொரு மேட்டருக்கு நான் வாங்கிறதுக்குள்ளே இன்னொரு 10 நாள் ஆகுறீங்கன்னா அந்த மேட்டரை ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்படி அந்த நீங்கள் பிரச்சாரம் பண்ணாலே என்ன பண்ணணும், தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை கலெக்ட் பண்ணி அது பிரச்சாரம் சம்பந்தமான அதனால் நான் பர்மிஷன் தர மாட்டேன், பிரச்சனையை எதையாவது பேசணும். பேசிடுவேன்னா? எதையாவது பேசி தான் வர முடியும். தப்பும் ரைட்டோ பேசி தான் வரும். நீங்களாம் பெரிய சொல்லின் செல்வர்களா? உளறி தானே கொட்டுறீங்க. 180 சீட்டு வந்துருவோன்னு சொல்கிறாரு. அந்த டேட்டா எப்போ உள்ளது கேளுங்க. பழைய டேட்டா வச்சுன்னு பேசிகிட்டு இருக்கு. இந்த ஜான் டீமு 2024 எடுத்த டேட்டா வச்சுட்டு நான் 2 வருஷத்தில் நிலைமை என்னென்னவோ மாறி போச்சு. டிடிவி சண்டை போட்டுருந்தவர் ஏடிஎம் கொடுக்குறாரு, ஓபிஎஸ் இங்கே இருந்தாலே டிஎம்கே இருக்கிறாரு. எல்லாமே மாறி போச்சு. காங்கிரஸும் டிஎம்கே ஒன்றா இருக்குமா இல்லை தாவேக கூட போகுமான்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் சர்வே மாறிக்கிட்டே வருது. உளர்றது நாங்கள் தான் ஜெயிப்போம். எங்கே போனாலும் எங்கள் தலைவரை முதலமைச்சராக யாரும் தடுக்க முடியாது. இப்படியே தான். தொகுதிகள்லாம் சென்னையை பொறுத்தவரை எப்படி சார் இருக்கு? ஏதாவது சொல்ல தொகுதிகள் முடியுமா? இப்போ வரைக்கும் கட்சிகள் பிரிக்கிறதுல, வேட்பாளர் பிரிக்கிறதுல பல இடங்களில் பிரச்சனை இருக்குது. ஸ்டார் தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னா டி நகர், விஷ்ணு ரெட்டி சொன்னல, இப்போ அங்கே அவர் நிற்கிற மாதிரி இல்லையா, புசி ஆனந்த் நிற்கிறாரு. அப்போ விஷ்ணு ரெட்டி எங்கே போகிறான்னு தெரில. மயிலாப்பூரில் வெங்கட்ராமன் திமுக பொருளாளர் நிற்கிறாரு. அங்கே ஏற்கனவே இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ வேலு மேலே பயங்கர அதிருப்தியாக கட்சிக்குள்ளே 7 வட்டமானம் 7 பேரும் கொலகாண்டில் இருக்கிறாங்க. ஏன் கொலகாண்டில் இருக்கிறீன்னு கேட்டால், இவருக்கு சீட்டு கிடைக்காதுன்னு ஒன்று ஒரு கவுன்சிலர் அம்மா ரேவதி ஏதோ பேரும், அந்த அம்மாவை வச்சு இவர் சீட்டு போட வச்சுருக்காரு. அவருடைய தீவிர ஆதரவாளர் அவங்கள போட வச்சு இது பண்ணி சேனல்லாம் போட்டு உத்தேச வேட்பாளர்லாம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணி தலைமையுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்குன்னு. அப்போ இவங்க செம்ம கடுப்பில் இருக்காங்க. மயிலாப்பூரில் திமுக ஜெயிக்கிறதே சிக்கல்ன்ற மாதிரி போய்கிட்டு இருக்குது. திமுக வேறு யாருக்காக கொடுத்தாலும் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு மயிலாப்பூரில் ஏடிஎம்கே கேண்டிடேட் போட்டால் ஜெயிச்சுட்டு வர நிலமை இருக்குதுன்னு அங்கே திமுகதாரங்களே பேசுகிறாங்க. தாவேலுக்கும் கிடையாதுன்ற நிலமையில் இப்போ இது இப்படி போய்கிட்டு ஒவ்வொருத்தரும் போட்டுனுக்கிறாங்க. எஸ்வி சேகர்லேருந்து எல்லாம் ஆசைப்பட்டுனுக்கிறாங்க. அங்கே மணிமாறன் ஒருத்தர், முன்னாடி எம்கே பாலன் ஒருத்தர் இருந்தார். அவர் லாஸ்ட்டில் அவர் எரிச்சு கொலை பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரியாது, பாடியும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. இத்தனை வருஷம் காணாம போயிட்டார், இதாகிட்டார், அதனால டெத்து அப்படின்னு தான் அறிவிச்சு தான் இது பண்ணாங்க. அவருடைய பையன் மணிமாறன் ஒருத்தர், நல்லா பாரம்பரிய திமுக குடும்பம், அப்பாவுடைய தியாகம், ஒரே பையன், நல்லா கட்சிக்கு செலவு பண்ணிட்டு அப்படி போய்கிட்டு இருக்காரு. அவரும் அதை போட்டிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். கட்சிக்காரங்க அந்த வட்டச்செலவங்களாம் பேசும்போது பார்த்தா அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, பகுதியெல்லாம்னா இவர் நின்னா ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல திமுகவுக்கு. இது யார் தலைமையிட்ட சொல்கிறது? இவங்க மாவட்டம் இவங்களாம் ரெடி பண்ணுற ஆளுன்னு போட்டாங்கன்னா டஃப் கொடுக்க முடியாது, சொல்ல முடியாது, ஏடிஎம்கே அடிச்சிடும். ஏன்னா சவுத் சென்னை நீங்கள் போன இதில் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் ஏடிஎம்கே வேலைச்சேரி இதிலலாம் கிட்டத்தட்ட ஜெயிச்சிச்சு. ஆனால் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் மணிமாறன் முந்துவாரா, கட்சிக்காக செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆள், மயிலாப்பூரில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. வேறு என்ன, வேறு பெருசாக அடுத்தடுத்து நம்ம இதில் வந்து மற்ற தொகுதிகளில் டெய்லின்னு ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. ஆமாம், பார்ப்போம். மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.